ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, நல்லா ஆரோக்கியமானதும் கூட. அடை தோசை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ அடை மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடை மாவுக்காக நான் வந்து இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். அதே டம்ளரில் 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். எல்லாமே சேம் குவான்டிட்டி தாங்க எடுக்கணும். அதே டம்ளர்லேயே 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். 3/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன். நம்ம சேர்த்துக்கிற 4மே சேம் குவான்டிட்டி தாங்க எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி 3 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற விடுவோம். ஊற விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், 2 வற்றல் மிளகு, சின்ன வெங்காயத்தை வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அது வந்து அரைக்கிறதுக்கு, இது வந்துட்டு மாவோட போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. சின்ன வெங்காயம், வற்றல் மிளகெல்லாம் சேர்த்து மாவை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ மாவை வந்து தாளிச்சிடலாம். இப்போ வந்துட்டு வடக்கல்ல ஆயில் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. லைட்டாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ மாவில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம தோசை சுடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போது அடை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இதுக்கு மேலே லிக்விடாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ அடை தோசை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. நான் இப்போ அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுட்டேன். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. அதில் நான் வந்துட்டு இப்போது அடை மாவை ஊற்ற போகிறேன். இது வந்து நல்ல ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு சாப்பிட்டு போகிறது நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. 2 சாப்பிட்டாலே நல்லா வயிறு கும்முன்னு ஆயிரும், வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ தோசை வந்து ஒரு சைடு வெந்துருச்சுங்க. அதை அப்படியே வந்து மறு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இதில் வந்து பருப்பு சேர்த்துக்கிறதுனால நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். அதே சமயம் வந்துட்டு கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்க நம்ம ஆயிலில் வந்து தாளித்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்தேன், அதை வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். இது அப்படியே வந்துட்டு மேலால் நெய் விட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நல்லா நெய் விட்டு வெந்த பின்ன நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, அவியல் வந்து நல்லா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ அடை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.